ஆந்திராவில் பெய்த கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் விஜயவாடா நகரம். குடியிருப்புகளில் முதல் தளம் வரை தண்ணீர் தேங்கியதால் கழுத்தளவு தண்ணீரில் வெளியேறும் மக்கள். தெலுங்கானாவின் கம்மம் மாவட்டத்தில் ஊருக்குள் ஆறு போல் பாய்ந்தோடும் வெள்ளம். సూర్యాపేట టు ఖమ్మం పాలేరు మధ్యలో ట్రైన్ సిచ్యువేషన్ అంటే ఇంత ఉధృతంగా గోదావరి నది కూడా నేను చూడలేదు. தண்டவாளங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தம். ராமநாதபுரத்தில் சூறைக்காற்றுடன் கொட்டிய கனமழை. தகர கொட்டகை காற்றில் பறந்ததால் மக்கள் அச்சம். வால்பாறை அரசு கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த 3 தற்காலிக பேராசிரியர்கள் உட்பட 4 பேர் கைது. பாதிக்கப்பட்ட 6 மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் 4 தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை. செங்கல்பட்டில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொழிற்சாலை அமைக்க அமெரிக்காவின் ஓமியம் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. அமெரிக்காவில் புலம்பெயர் தமிழர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்துரையாடல். அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இந்திய வம்சாவளியினர் அழைப்பு விடுக்கவும் வேண்டுகோள். மராட்டியத்தில் பிரதமர் மோடி திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்த விவகாரம். மும்பையில் மகாவிகாஸ் அகாடி கூட்டணி கட்சியினர் மாபெரும் ஆர்ப்பாட்டம். விளைச்சல் குறைவால் கொடைக்கானல் மலைப்பூண்டின் விலை வரலாறு காணாத உயர்வு. சில்லறை கடைகளில் 1 கிலோ 600 ரூபாய் விற்கப்படுவதால் பொதுமக்கள் கவலை. சென்னையில் ஃபார்முலா 4 பந்தயத்தை காண குவிந்த ரசிகர்கள். ஓடு பாதையில் சீறி பாயும் கார்களை கண்டு உற்சாகம். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு தொடரும் போராட்டம். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க பொதுமக்கள் வலியுறுத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.